உங்க அண்ணன் என்ன சொன்னார்? இந்த மோதிரம் எனக்கு சொந்தம் இல்ல, மாட்டின தழும்புதான் எனக்கு சொந்தம். ஏன் சரியில்லையா? எனக்கு பொருத்தம் இல்ல. பொருத்தம் இல்லையா இல்ல பிடிக்கலையா? எங்க அண்ணனுக்கு பிடிக்கல, அதான். இத கொடுத்துட்ட. நான் கொடுத்த அன்பு அதை நான் நேசிக்கிறேன். அதை விட எங்க அண்ணனோட பாசத்தை நான் மதிக்கிறேன். சின்ன வயசுல இருந்து நான் ஆசைப்பட்ட எதையும் எங்க அண்ணன் வேண்டான்னு சொன்னதில்ல. இந்த வயசுல நான் உங்க மேல ஆசைப்பட்டேன். அது எங்க அண்ணனுக்கு பிடிக்கல. என் ஆசையை விட அவர் ஆசைதான் எனக்கு முக்கியம். உடம்ப வருத்திக்கிட்டு எனக்காக உழைக்கிற ஒரு மனசையும் வருத்தப்பட வைக்க என்னால முடியாது. மல்லிகா, உங்க அண்ணனை கேட்டுக்கிட்டா நீ என்கிட்ட பழகுன தப்புதாங்க. நீங்க எந்த தப்பும் பண்ணல. உங்க மனசை நோகடிச்சது நான் தான். என்ன மன்னிச்சிருங்க, மறந்துருங்க. உங்க அழகுக்கும் அறிவுக்கும் 1000 பொண்ணுங்க கிடைப்பாங்க. ஆனா இந்த உலகத்துல எங்க அண்ணன மாதிரி ஒரு அண்ணன் எனக்கு கிடைக்கவே மாட்டாரு. பாத்தியாயா, உன் தங்கச்சி உன் மேல எவ்வளவு மதிப்பு வச்சிருக்கான்னு? ஒரு பொண்ணு எதை வேணாலும் விட்டு கொடுப்பாயா? அவ மனசால விரும்பினவன விட்டு கொடுக்கவே மாட்டா. ராணி, மூட்டைய தூக்கி தூக்கி என் முதுகுல தழும்பு இருக்கிற மாதிரி வேதனைய தாங்கி தாங்கி என் மனசுலயும் தழும்பு இருக்கு. போலீஸ்காரனை கண்டாலே எரியுது. யாரோ ஒரு போலீஸ்காரன் தப்பு பண்ணிட்டா எல்லா போலீஸ்காரனும் அயோக்கியம் இல்லையா? உன்னையும் எடுத்துக்க. எல்லா அண்டங்க போலவா நீ உன் தங்கச்சிய வளர்த்திருக்க. பெத்தவ இருந்திருந்தா கூட இப்படி கவனிச்சிருப்பாளான்னு தெரியாதியா? பண்ண ஆசைதான் அவ ஆசைன்னு சொன்னாலே, அதே மாதிரி அவ ஆசைதாயா ஓ ஆசையா இருக்கணும். நீ பெரியவ, பல கஷ்டங்களை தாங்கிக்கலாம். அவ சின்ன பையா, ஓ மாதிரி வளர்த்த நீயே அவளை ஒலிக்கிடாதையா. நீ உண்மையிலேயே அவ மேல பாசம் வச்சிருந்தீன்னா பச்சை மரிச பாழாக்கிடாதையா. காலை புடிச்சு கேட்டுக்கிற. எனக்கு சம்மதம்மா. எனக்கு பிடிச்ச மாப்பிளை நீ கட்டிக்கிறத விட உனக்கு பிடிச்ச மாப்பிளை நான் கட்டி கொடுக்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்காக ஒண்ணு பண்றியா? அவன் அந்த போலீஸ் வேலையை விட்ட சொல்லு. ஏன்னா அந்த காக்கி சட்டையை பார்த்தாவே எங்க அப்பா அம்மாவை கொண்ட அந்த கொலகாரன் ஞாபகம் தான் எனக்கு வருது. சரியா? சொல்றியா? முத்து, நேத்து மார்க்கெட்ல பிளேட்ட மாத்தி அந்த எஸ்ஐ மூக்க நல்லா உடைச்சிட்டேன். மூக்க மட்டும் இல்லடா, அவன் கையை காலவே உடைச்சிருக்கணும். தப்பிச்சுட்டான். அன்னைக்கே நம்ம லாரி டிரைவர் ராசப்பா கிட்ட சொன்னேன், நிறுத்தாதடா ஏத்துறான்னு. நானா இருந்தா க்ளோஸ் பண்ணிருப்பேன். முத்து, உனக்கு எதுக்கு போலீஸ்காரன் பொல்லாப்பு? ஏய், அவனுங்களை பத்தி உனக்கு தெரியுமா? பட்டாதான்டா தெரியும். நான் பட்டவன். அந்த வேதனை எனக்கு தான் தெரியும். ஆனா ஒண்ணு நிச்சயம், அவன் இப்படியே போய்கிட்டு இருந்தான்னா அவன் சாவு என் கையில தான். என்ன இட்லி? என்னம்மா 2 இட்லி தான் வைக்கிற? 2 போதும். உனக்கு ஊர்ல எல்லாரும் நீ குண்டா இருக்கியா, உனக்கு ஊழ சதையா, அப்புறம் இந்த கொழுப்புல கொழுப்பு அது ரொம்ப ஜாஸ்தியா, அதனால 2க்கு மேல வைக்க கூடாதான். யார் சொன்னது? ராணி அண்ணி தானே சொல்லுச்சு. அது சரி, எனக்கு இருக்கிறது ஊழச்சதுன்னு அந்த தண்டல்காரி சொன்னாலா? இதாப்பா தொட்டு பார். மூட்டை தூக்குற கை கல்லு மாறல, நல்லா புடிச்சுக்கோ.
இப்ப சொல்லுமா, அண்ணனுக்கு 2 இட்லி போருமா? கரெக்ட் தானே. இரு இரு, நீ எப்போ சாப்பிடுவிய நிறைய இட்லி, அவ்வளவு இட்லியும் கொண்டு வர. இரு இரு, ராணி நீ வரட்ட பேசிக்கிறேன். அப்பாடி, நல்லா சாப்பிடுனே, இன்னும் எடுத்துட்டு வரேன். வேவுது. எங்கம்மா கால கொடுங்க? ஆமா, காணோம். எங்க போயிருக்கோம்? நீ சாப்பிடுனே, நான் தேடுறேன். இத தேரன்ட்டு இன்னொரு கொலுசையும் தொலைச்சிடாத. என்னம்மா பகல்லையும் உன் தொல்லையா இருக்கு, ராத்திரியும் உன் தொல்லையா இருக்கு. எப்போ உன் தொல்லையா பெருசா போச்ச? குடுமா டார்ச்சர். அட டார்ச்சர் குடுமா. இந்த பாருமா, நான் கதவை சாத்திட்டு போணுமா? ஐயா வந்தா திட்டுவாரு. குடுமா டார்ச்சர். யாரு? பாருங்க சார், இந்த பொண்ணு எந்த நேரம் பார்த்தாலும் நம்ம வீட்டுல இருந்து கலாட்டா பண்ணுது. யாருமா நீ? யோ, நீ யாரியா? ஐயோ, நீங்க ஒண்ணும் பேச வேணாம், நான் பாத்துக்கிறேன். ஆமா, இந்த நேரத்துல இங்க வந்து என்ன தேடுற? என் கால் கொலுசு ஒண்ணு காணோம். உங்களை பார்த்து டான்ஸ் சொல்ல வந்தல்ல, அப்பத்துல இருந்து அது காணோம். அதான். அப்போ நான் எடுத்தேன்னு சொல்றியா? ஐயோ, உங்களுக்கே தெரியாம கிடக்கல இல்லையா, அத சும்மா பார்க்கலாம்னு. ஆமா, வீட்டுல வேற யார் இருக்காங்க? ஏன்? இல்ல, அவங்களையும் கேட்கலாமே, சும்மா பேச்சுக்குதான். இது போலீஸ் வீடு நினைச்சியா இல்ல திருடன் வீடு நினைச்சியா? அப்ப இங்கேயும் காணுமா? ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? எங்க அண்ணனுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? மாரியாத்தா, உனக்கு 4 நாக்கு கற்பூரம் ஏத்துற, எப்படியாவது அந்த திருடனை காட்டி கொடுத்துறாத்தா. ஆத்தா கிட்ட எல்லாம் சொல்ல வேண்டாம், போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடு, நான் தேட சொல்றேன். ஐயோ சாமி, கால் வலி போய் கழுத்து வலி வந்த மாதிரிதான். எங்க அண்ணன் கிட்ட கொலுசு காணோன்னு சொன்னாலாவது கம்முன்னு விட்டுரும். போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னு சொன்னேன், அவ்வளவுதான். ஏன் போலீஸ் தான் அண்ணனுக்கு பிடிக்காதா? அது என்னவோ தெரியலீங்க, போலீஸ்னா பிடிக்காதுன்னு எப்ப பார்த்தாலும் சொல்லிக்கிட்டே இருக்கு. ஆனா நீங்க ரொம்ப நல்லவரு. ஒண்ணு சொல்லட்டுங்களா? சொல்லு. என் கொலுசை எடுத்தவன் உருப்படவே மாட்டான். புடிங்க. காலையில ஏதாவது கண்ணுல பட்டுச்சுன்னா எடுத்து வைங்க, நான் வந்து வாங்கிக்கிறேன்.